தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மாரிதாஸ் அவங்களுடைய கேஸை குறித்து பேசுவதற்காக அட்வொகேட் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் சார். சார், இப்ப சமீபத்தில் மாரிதாஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அது கைது செய்யறதுக்கு ஒரு முன்னாடி நாள் தான் பார்த்தோம்னா பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மேல ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க. கீர்த்தனா அமைச்சர் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஎம்எஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து ரிலீஸ் ஆயிருந்தாங்க. அந்த பிரிட்டோ அப்படின்றவங்க யாரு சார்? எதனால அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க? மீண்டும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மாரிதாஸ் அவர்கள்? நான் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நீதிமன்றத்திற்கும் காவல்துறையினருக்கும் நீதிபதி அவர்களுக்கும் நன்றி கூற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மனிதனோட ஃப்ரீடம், லிபர்ட்டி, பேசுவதற்கான உரிமை, அவர்களோட கருத்தை பரிமாறுவதற்கான உரிமை முக்கியம் அப்படின்னு நினைத்து நீதிமன்றம் அதற்கான தகுந்த வாய்ப்பை அளித்து அவங்கள வந்து ரிமாண்டையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக முதல்ல நீதிமன்றத்திற்கு, நீதிபதி அவர்களுக்கு நன்றி. இது இல்லாமல் காவல்துறையினருக்கு மிகுந்த மரியாதையாகவும் நல்ல முறையில் நடந்துக்கிறதுனால காவல்துறையினருக்கும் நன்றி அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்டோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நீங்க இப்போ கேட்ட கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக மாரிதாஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார், அதோட விளைவுகள் என்னவாக இருந்தது, இல்ல பின் காரணங்கள் என்ன அப்படின்னு மாரிதாஸ் அவர்களிடம் கூறப்பட்டது என்ன என்றால், அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட ஒரு செய்தியானது அதுடன் இருந்த ஒரு புகைப்படம் வந்து சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு, அதாவது ஏஐ மூலமாக மார்க் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு அலிகேஷன் வந்து சொல்லி இங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணப்பட்டது அதுதான் உண்மையான காரணமா இல்லையா அப்படின்னு சந்தேகங்கள் வந்து பலருக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து டைம் லைனை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பதிவு வந்து காலமாய்விட்டது. அதற்கு பின்னால் வந்து பதிவுகள் வந்து பணப்பரிமாற்றம் சார்ந்த குற்றங்கள், தவறுகள் நடந்திருக்கலாம். அதில் பலர் இன்று ஆட்சியில் இருப்பவர்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம், இல்ல ஆட்சியில் இருப்பவர்களோட குடும்பத்தினரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற கேள்விகள் இருந்தன. இது இல்லாம சமூகத்திற்கு எதிரான சில குற்றங்களை யாராவது செய்திருக்க கூடும், இல்ல அந்த பணப்பரிமாற்றத்தின் மூலமாக இருந்த பெனிஃபிட் வந்து வேற சமூக விரோதமான செயல்களுக்கு பயன்பட்டிருக்க கூடும் அப்படின்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார். அது வந்து காரணமாக இருக்குமோ இல்லையோ அப்படின்ற அந்த அச்சமும் இருக்கின்றது. இதை தாண்டி முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னா, நடிகர் விஜயாக இருந்தவர் இன்று முதலமைச்சர் விஜயாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் நான் மாற்றத்திற்கு ஒரு அரசியலை கொண்டு வருகிறேன், மாற்றத்திற்கான ஆட்சி தான் இந்த ஆட்சி அப்படின்ற ஒரு ப்ராமிஸோட மக்கள் கிட்ட எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க, அந்த ஒரு ஓட்டு என்னவாக மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்காக பெரும்பாலானவர்கள் வந்து வாக்களித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த கால சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் அவருடைய கருத்து, அவர் கருத்திற்கான சில ஆதாரங்கள், அந்த ஆதாரங்களை வச்சு மக்களிடம் சில செய்திகளை கொடுத்து நீங்கள் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அது வந்து பேச்சு சுதந்திரத்துக்குள்ள வந்துருது. ஆர்டிகல் 19(1)A வந்துருது. அந்த கருத்து சுதந்திரம் இருக்கும்போது ஒருத்தர் வந்து எவ்வாறு அச்சுறுத்த முடியும், எவ்வாறு பயமுறுத்த முடியும், இல்ல என்ன மாதிரி பின்விளைவுகளை அவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இந்த அரசிடம் இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையிலேயே அவர் செய்தது சரியா தவறா அப்படின்ற இதுக்கு நான் செகண்ட் வரேன். அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அரசுக்கு இந்த மாதிரி கேள்விகள் இதெல்லாம் வரும்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது அரசு அதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. காவல்துறையினர் வந்து ஒரு வழக்காக பதிவு செய்திருந்தாலும் அவர்கள் பிரைமா பேசி அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணி கொண்டார்களா இல்லையா, அந்த வீடியோவானது இல்ல போட்டோவானது உண்மையிலேயே சித்தரிக்கப்பட்டதா, சித்தரித்திருந்தால் யார் சித்தரித்திருந்தால் அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் முதல் பதில் தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த பதில்லாம் அவங்க தேடல. ஒன்று. இரண்டாவது விஷயம், அப்படி அது சித்தரிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்றதுக்கான ரிப்போர்ட், ஃபைண்டிங், சயின்டிபிக்கான ரெக்கார்ட் எதுவும் கிடையாது. அவர் செய்தது தவறு அப்படின்னு யார் வந்து அந்த குற்றத்தை கூறியிருக்காரு, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, அக்ரீவ்டு பார்ட்டி யாரு அப்படின்றதும் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல. எஃப்ஐஆர் காப்பி ஆன்லைன் வெப் காப்பியும் நாட் அவைலபிள். அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக எதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிருக்கணுமோ அதையும் அவர்கள் செய்யவில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில இந்த அரசு மாற்றத்துக்கான அரசியலா, இல்ல அவர்களை எதிர்த்து, இல்ல அவர்கள் செய்யும் ஆட்சியில் நடக்கும் தவறுகளையும் அநீதிகளையும் கேள்வி கேட்பது, இல்ல அவர்கள் ஆட்சியில் சந்தேகத்திற்கு இடமாக பணப்பரிமாற்றம், இல்ல சமூக விரோதமான சில செயல்களை செய்து கொண்டிருந்தவர்கள் இன்னும் ஆட்சியிலோ இல்ல ஆட்சி செய்பவர்கள் அருகாமையிலோ நெருக்கமாகவோ இருக்கிறார்கள் அப்படின்ற கேள்விகளை எழுப்பினால் அவர்களுக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. எனக்கு இது மாற்றத்திற்கான அரசியல் கிடையாது. ஓல்டு வைன் இன் ஓல்டு பாட்டில்
வித் நியூ ஸ்டிக்கர். சோ இவர்களும் அந்த ஸ்டிக்கர் அரசியலில் தான் இருக்கிறார்கள் அப்படின்ற அச்சமும் மக்கள் வந்து அடுத்தது வேறு யார் அப்படின்ற கேள்வி கேட்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கு. நிச்சயமா சார். சார் இப்போ அவங்க அந்த கைதாகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல ஜான் பிரிட்டோ அப்படின்றவங்களுக்கு அவங்க தான் வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு 250 கோடிக்கு வந்து இடி அந்த ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதுக்கு சொந்தமானவர் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அரெஸ்ட் ஆனா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா லீமா ரோஸ் அவங்களோட தம்பி அண்ணன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பிரிட்டோ அப்படின்ற ஒருத்தன் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோல பார்த்தோம்னா லீமா ரோஸ் அவங்களுடைய அண்ணன் தான் வந்து ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து வெளியே பேசியிருக்காங்க, அவர் வந்து லீமா ரோஸ் அவங்களோட சகோதரர்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் மொழி சொல்லிச்சு பண்றக்கூடிய ஃபேக்டரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ உண்மையான ஜான் பிரிட்டோ அப்படின்றவங்க யாரு சார்? இப்போ அவர் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, ஜான் பிரிட்டோ அப்படின்றவங்க லீமா ரோஸ் அவங்களோட சகோதரர். அதுல திருப்பி கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சோ உண்மையான ஜான் பிரிட்டோ யாரு, எந்த ஜான் பிரிட்டோ ஈடியோட வழக்கில் சம்பந்தப்பட்டவர், இதற்கான சாட்சியங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம போலீஸாருக்கும் காவல்துறையினருக்கும் இந்த கேஸ்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவர்களுக்குமே விட்டு விட்டுறலாம். நம்ம அப்படி உண்மையான ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் அதை எவ்வாறு அணுகியிருக்க வேண்டும்? அந்த என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, இந்த லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, இந்த காவல்துறையினர் இவர்களை அணுகி அவர்கள் என்ன பிரச்சனை இருந்தோ அதை அவங்க டீல் பண்ணிருக்கணும். இது அவங்க அங்க டீல் பண்ணவே இல்லை. ஸோ இடியில ஒரு கேஸ் இருக்கு, அது வந்து மற்றவர்கள் அரசியல் பின்புலம் இருப்பவர்களுமே என்ன செய்திருக்காருன்னு பார்த்திருக்கோம். நீதிமன்றத்தை நாடி அவர்கள் அவங்களுக்கான ரிலீஃபை கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்வியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா மாரிதாஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும், அவர் வந்து பேச்சு சுதந்திரத்தை வந்து அழுத்த வேண்டும், அவருக்கு வேற ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்ற முயற்சியாகவும் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது. எல்லாருமே அவ்வாறுதான் அப்படின்ற இதை வந்து இன்னைக்கே கேள்வி கேட்க வேண்டாம். நம்ம காவல்துறையினர் வந்து பயங்கர ரெஸ்பான்சிபிளான ஆட்கள். அவங்க முடிஞ்ச அளவு அரசியல்வாதிகளோட செயலிகளா இல்லாம அவர்கள் வந்து இண்டிபெண்டா செயல்பட முயற்சி செய்கிறார்கள். அதையும் தாண்டி அரசியல் அழுத்தம் அப்படின்றது வந்து விடுகிறது. அந்த அரசியல் அழுத்தம் இல்லாம மாற்றத்திற்கான ஆட்சியாக இது இருக்குமா இல்லையா அப்படின்றது இனி வரும் காலங்களில் அவர்கள் செயல்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத பொறுத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். சார், அந்த ஜான் பிரிட்டோ அப்படின்ற ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்க, அவர் நான் தான் சகோதரன் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா ஜான் பிரிட்டோ அப்படின்றவங்க லீமா ரோஸ் அவங்களோட சகோதரன் சொல்லியிருக்காங்க வீடியோலயே. இப்போ இதுல ஏதாவது அவங்க வந்து பின்வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல இப்போ ஏன் கேட்கறேன்னா வெளியே வந்து ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, அவரு நான் தான் சகோதரன் சொல்றாங்க. வீடியோல பார்த்தோம்னா இந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி லீமா ரோஸ் அவங்களோட சகோதரர் தான் வந்து ஜான் பிரிட்டோ அப்படின்னாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க. இது ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்குல்ல சார்? இந்த இதுல வந்து சந்தேகம் வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான். காவல்துறையினருக்கோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கோ இல்ல இதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ உண்மையான பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவர்கள் அதை எவ்வாறு நாடுகிறார்கள் அப்படின்ற கேள்விதான் நமக்கு எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரோட இதனா அவர்களோட பின்புலம் என்ன, அவர்கள் யாரை சார்ந்தவர்கள், அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதற்கான தகுந்த ஆவணங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. ஒரு கிரைம் ஆஃப் கேஸ்னு ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. அப்ப அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்புறமா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் எடுத்திருக்காங்க. அப்போ பணப்பரிமாற்றத்திற்கான ஒரு குற்றச்செயலும் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்ற போது அவர்கள் அதற்கான விசாரணை செய்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு புதிதாக வந்து ஒருத்தர் நாதா அப்படின்னா ஒருவேளை அவர் தான் அந்த குற்றம் செய்தவரா, இல்ல தவறு செய்ததற்காக இவர் வந்து பழி ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறாரா, இல்ல இவங்க வந்து சமுதாயத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தணுன்றதுக்காக வராங்களா இல்லையான்றது தெளிவுபடுத்த வேண்டியது அவங்களோட செயல் மட்டும்தான் அப்படின்னு நான் பாக்குறேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்று மாரிதாஸ் அவர்களுக்கு இன்னும் பிரச்சனைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு புதிதாக வந்த ஜான் பிரிட்டோ, ஏற்கனவே இருக்கிற ஜான் பிரிட்டோ, இவர்கள்லாம் உண்மையிலேயே சரண்டர் ஆகி இடியோட என்கொயரியில பார்ட்டிசிபேட் பண்ணி போலீஸோட என்கொயரியில பார்ட்டிசிபேட் பண்ணி உண்மை கூறுவதற்கு தயாராக இருக்கிறார்களா இல்லையான்னு சொன்னாங்க. நிச்சயமா சார். சார் இப்போ ஏற்கனவே இப்போ கீர்த்தனா அவங்க மேல வந்து ஒரு போலியான போட்டோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் வந்தது. அது இப்போ டிஸ்மிஸ் ஆயிடுச்சுங்களா? அது இன்னும் விசாரணை போயிட்டு இருக்குங்களா? இப்ப பெயில்ல வந்திருக்காங்களா வெளியே? காவல்துறையினர் அதான் இப்போ பெயில் கிடையாது, ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனா அரெஸ்ட் பண்ண முயற்சி செய்தல் சில ப்ரொசீஜரல் தவறுகள் இருந்தது, அதனால ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ என்கொயரி அப்படின்றது காவல்துறையினர் அதுல முகாந்திரம் இருக்கு, பூர்வாங்க முகாந்திரம் இருக்கு அப்படின்னு நினைச்சா அவங்க அதுல என்கொயரி கண்டக்ட் பண்ணணும். அது காவல்துறையினோட உரிமை, சுதந்திரம், பொறுப்பு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பூர்வாங்க முகாந்திரம் இல்லை,
பிரைம் ஆஃபீஸ் கேஸ் இஸ் நாட் மேட் அவுட் அப்படின்றது நம்மளோட ஆட்சேபம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தோம். அவர்களுக்கான அந்த கால நேரத்தையும் கொடுக்கணும். நம்ம தவறு செய்யலைனாலும் கூட வேற யாராவது தவறு செய்த ஒரு காலகட்டம் இருக்கலாம். நம்ம வந்து நம்மளோட தேவை அப்படின்றதுக்காக காவல்துறையை அவசரப்படுத்தணும், நாளைக்கும் அதே முயற்சி இன்னொருத்தரும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா சார். சார், இப்போ தாவேகா அரசாங்கம் அமைஞ்சு 1 மாசம் ஆச்சு. அந்த பத்திரிகையாளர்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு 3 சேனல்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. ராஜ்மோகன் அவங்ககிட்ட போய் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்கிட்ட கேட்கும் வந்து, என்னோட சேம்பருக்கு நீங்க வாங்க, என்னோட சேம்பர்ல இந்த சேனல் ஓடிட்டு தான் இருக்கு, ஒரு சில செட்டப் பாக்ஸ்ல மட்டும்தான், அரசு கேபிள் நடத்தக்கூடிய செட்டப் பாக்ஸ்ல மட்டும்தான் இந்த சேனல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த பேசிஸ் சொல்லாம் அப்படின்றது நம்ம மாரிதாஸ் அவர்கள் மட்டும் இல்ல, அந்த 3 சேனல் மட்டும் இல்ல, வேறு சில சமூக வலைத்தளங்கள் செய்தி கொடுப்பவர்கள், மக்களுக்காக விளக்கம் கொடுப்பவர்கள், அவர்கள் மீதும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாம சமுதாயத்துல யாராவது பேசினாலே, இல்ல நடிகர் விஜயாக இருந்து இன்று முதலமைச்சர் விஜயானவர், இல்ல தாவேகா கட்சியின் தலைவர், நம்ம எந்த ஒரு பொறுப்புல இருந்து பார்த்தாலும் அவரை பத்தி, இல்ல அவர் சாடி, இல்ல அவர் செய்த தவறு, இல்ல சரியில்லாத ஒரு வேலை, இல்ல அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அது சமூக வலைத்தளங்கள்ல வந்தா அதை வந்து எவ்வாறு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நான் ஏன் என்ன சொல்றேன்னா, ஒரு கம்பேரிசன் இருக்கணும்ல. இப்ப நார்மலா ஒருத்தர் ஒரு செய்தி கொடுக்குறாங்க, அவங்க மீது வழக்கு பதிவு பண்ண முடியுது. ஆனா அந்த ஒருத்தவங்க செய்தி கொடுக்குறாங்க, அவங்கள வந்து தகாத முறையில் பேசுவது, அவரோட குடும்பத்தினரை பேசுவது, அவர்களோட அந்தரங்க வாழ்க்கை பற்றிய விவரங்களை வெளியில் என்ன ஒளிபரப்புவது, இந்த வேலையெல்லாம் வந்து தாவேகாவை சார்ந்தவர்கள், விஜய் அவர்கள் ரசிகர் அப்படின்னு சொல்றவங்க, இல்ல இந்த அரசை ஆதரிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றவங்க செய்யறாங்க. அப்ப அதற்கெல்லாம் இந்த அரசு என்ன பொறுப்பெடுக்கிறது, காவல்துறையினர் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப அதெல்லாம் பார்த்தாலும் இந்த அரசு வந்து நடுநிலையாக இருக்கிறது, எல்லாரையுமே சமமா பார்க்குது அப்படின்னு பார்க்க முடியும். இல்லாட்டி அவர்களும் மற்ற அரசியல் தலைவர்கள் போல அவர்களுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருந்தால் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவர்கள் வந்து தனியாக காவல்துறையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். காவல்துறையினர் மக்களுக்காக அப்படின்னு இல்லாம ஆட்சியில் இருக்கும் அரசியல் அதிகாரிகளுக்காக இருப்பவர்கள் அப்படின்ற அந்த ஒரு பயம் வருகிறது அப்படின்னு தான் பார்க்கணும்.